தமிழகத்தில் 3 தொகுதிகளுக்கான தேர்தலையொட்டி பிரதான கட்சிகளான ஆளும் அதிமுகவும் முக்கிய எதிர்க்கட்சியான திமுகவும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளன. தமிழகத்தில் தஞ்சை, அரவக்குறிச்சி தொகுதிகளுக்கான தேர்தலும் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கான இடைத்தேர்தலும் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளன. இதனை அடுத்து அதிமுக தரப்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளனர். திமுக சார்பில் போட்டியிட 20 பேர் விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தனர். இவர்களிடம் இன்று நேர்காணல் நடைபெற்றதை அடுத்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். இரு கட்சிகள் சார்பில் எதிர் நிற்கும் வேட்பாளர்களை இப்பொழுது பார்க்கலாம். அரவக்குறிச்சியில் அதிமுக சார்பில் செந்தில் பாலாஜியும் திமுக சார்பில் KC பழனிசாமியும் போட்டியிடுகின்றனர். தஞ்சையில் அதிமுக சார்பில் ரெங்கசாமியும் திமுக சார்பில் அஞ்சுகம் பூபதியும் களம் காண்கின்றனர். இதேபோல் மதுரை திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் AK போஸும் திமுக சார்பில் மருத்துவர் சரவணனும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே புதுச்சேரி நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலில் போட்டியிடும் முதலமைச்சர் நாராயணசாமி பரப்புரையை தொடங்கினார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் ஓம் சக்தி சேகர் நிறுத்தப்பட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.